Hello future officers, welcome to Mark Talks YouTube channel and this is Arun. இன்னி நாள்ல நேத்து வந்து எடிட்டோரியல். ஸோ எந்த எடிட்டோரியல் அப்படின்னா யூஎஸ்ல அகைன் ட்ரம்ப் வந்து பிரசிடெண்டா பதவி ஏற்றிருக்காரு. அவர் பதவி ஏற்ற உடனே நிறைய விஷயங்களை சைன் பண்ணாரு. இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சைன் பண்ணாரு. ஸோ அதில் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா அதாவது அந்த அந்த ஊர்ல பிறக்கிற குழந்தைகள் இப்போ பிறக்கிறதுனால உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த இடத்துல சிட்டிசன்ஷிப் தரமாட்டோம். ஸோ பிப்ரவரி 19 நினைக்கிறேன். பிப்ரவரி 19க்கு அப்புறம் பிறப்பால உரிமை கிடையாது, நாட்டு உரிமை கிடையாது, குடியுரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் அறிவிச்சிட்டாரு. இதனால ஆக்சுவலி இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு யூஎஸ்ல அப்படின்னா இப்போ 8 months 9 monthsல கன்சீவா இருப்பாங்கல்ல, அவங்க இப்போ சி செக்ஷன் வச்சு அவங்களோட குழந்தைங்களுக்கு பிறப்பு அதாவது பேர்த் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா யூஎஸோட சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருந்தது. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதே மாதிரியான ஒரு எடிட்டோரியல் தான். ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் ரிலேட்டடா. ஸோ ஆல்ரெடி அவரோட டேர்ம்ல அவர் சைன் போட்டு வெளியே வந்தார், எங்களுக்கு அது வேணாம் அப்படின்ற மாதிரி. இப்பயும் அதே தான் பண்றாரு. வந்த உடனே எங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் வெளியே வந்துட்டாரு. ஸோ அதை பத்தின ஒரு எடிட்டோரியல் தான். நீங்க நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இல்லை இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த இந்த எடிட்டோரியல் கோர்ஸ் அப்படின்றது நம்ம தினமும் மண்டே டு ஃப்ரைடே 6 மணிக்கு தினமும் காலையில வீடியோ போட்டுட்டு இருக்கோம்பா. ஓகேவா? தினமும் நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த பிடிஎஃப் இப்போ நீங்க பாக்குறீங்களா, இந்த டெய்லி பிடிஎஃப் அப்படின்றத நம்மளோட டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். 7 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவோம் தினமும் காலையில, மண்டே டு ஃப்ரைடே. இது தொடர்ந்து மண்டே டு சாட்டர்டே கலெக்ட் பண்றோம்ல வெக்காப்ஸ், மட்டும் கலெக்ட் பண்ற வெக்காப்ஸை வீக்லி வெக்காப் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிஎஃப்ல எவ்ரி மண்டே ஈவினிங் 5 PM நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணிடுவோம். மந்த்லி பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது கம்ப்ளீட்டா ஒரு கோர்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். யூஸ் பண்ணுங்க. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. நேத்தி ஆக்சுவலா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தோம். நேத்தி வந்திருந்தோம். இன்னும் கடந்து போகணும். இன்னும் நிறைய பாதை இருக்கு, நம்ம தாண்டி போகணும். ஸோ அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல போற கண்டென்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் நீங்க நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 year நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Okay, an exit of bluster on the US and the climate change fight. So bluster அப்படின்னா என்ன? பிளஸ்டர் அப்படின்றது மிரட்டல் அப்படின்றாங்க. சினானிம் பாருங்களேன், தண்டர். ஆண்டனி வந்து சைலண்ட். ஸோ ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு முடிவு. ஓகேவா? அந்த எக்ஸிட், அவங்க வெளியே வந்தது ஒரு பயங்கரமான முடிவு. எதுல இருந்து வெளியே வராங்க அப்படின்னா அந்த கிளைமேட் சேஞ்ச். ஸோ ஆன் த யூஎஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஃபைட். அப்படி கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் பத்தி பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பத்தி தான் இந்த எடிட்டோரியல் நம்ம பேச போறோம். த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு மஸ்ட் ரீஅசஸ் தி யூஎஸ் ரோல் இன் த ஃபைட்டிங் கிளைமேட் சேஞ்ச். ரீஅசஸ் அப்படின்னா என்ன? ஸோ ரீஅசஸ் அப்படின்றது மறுமதிப்பீடு. தமிழ் மீனிங் அழகா இருக்கு. அசஸ் அப்படின்றது சினானிம். ஆன்டனிம் வந்து ரிஜெக்ஷன், மறுமதிப்பீடு செய்யணும். ஸோ உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரியுமே யூஎஸோட நிலைப்பாடை மதிப்பீடு செஞ்சு பார்க்கணும். எதுக்காக அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மதிப்பு செஞ்சு பார்க்கணும். அவங்க பண்றது கரெக்டா இல்லையா அப்படின்ற மற்ற நாடுகள் வந்து கண்டிப்பா அசஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதான் இந்த ஒரு ஷார்ட்டா சொல்றாங்க. இதை பத்தி நம்ம இந்த எடிட்டோரியலையும் பேச போறோம். பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஹஸ் ஃபயர்ட் ஹவிசர்ஸ். ஹவிசர்ஸ் அப்படின்றது துப்பாக்கி. ஸோ நம்ம மீனிங் பார்த்துருவோம். ஓகே, கன். ஓகேவா? அவிசஸ் அப்படின்னு கன். ஓகேவா? பீரங்கி அப்படின்னு தமிழ் மீனிங் சொல்றாங்க. இந்த இடத்துல கவனிங்களா, அவரோட கன்னை சொல்றாரு. என்ன விஷயம் கன்னுனா அவர் பேசுறத வச்சு பேசலாம், இல்லைன்னா அவர் பண்ற விஷயங்களை கன் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அட் மல்டிலேட்டரலிசம் பை சைனிங் இன்டியா டிக்ரி த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வித்ட்ரால் ஃப்ரம் த 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ அவர் வந்த உடனே இந்த விஷயத்தான் பண்ணியிருக்காரு. 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வராங்க. இவங்க ஏன் வெளியே வராங்க அப்படின்றத இந்த எடிட்டோரியல் தெளிவா சொல்றாங்க. கவனிங்க, சீக்கிரமா முடிச்சிடலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. வேர்ட்ஸ் யூசேஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் செட்ஸ் ரெக்கார்ட் தட் ஆர் இன் அ கிளாஸ் ஆஃப் தேர் ஓன். ஓகேவா? ஸோ அவங்களோட கேட்டகரியிலே ரெக்கார்டை வச்சுக்கிறாங்க. இதுதான் அந்த லைன்ல சொல்றாங்க. The US is the only country to have withdrawn thrice from the climate agreement. US மட்டும் தான் ஒரே கண்ட்ரி 3 டைம் வந்து வித்ரா பண்ணிருக்காங்க இந்த கிளைமேட் அக்ரிமெண்ட்ல இருந்து. பிகினிங் வித் ஜார்ஜ் டபிள்யூ புஷ். ஸோ எப்பயில இருந்து புஷ் இருந்தார்ல 2001ல, அப்பயில இருந்து தான். ஸோ கைட்டோ புரோட்டோகால்ல அவர் வந்து வெளியே வந்தார், எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி. இப்போ மிஸ்டர் ட்ரம்ப் அஃப்கோர்ஸ் செட்ஸ் a new law by being the only president withdraw from the climate change twice. அவர் தான் 2 டைம், அது ஒரு அந்த பிரசிடென்ட் மட்டும் தான் இப்போ வரைக்கும் 2 டைம் இந்த கிளைமேட் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வந்திருக்காரு. இந்த ரன் அப் டு டிகிரி தேர் இஸ் அ
பால் ஆஃப் க்ளூம் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல பால் ஆஃப் க்ளூம் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கவனிங்களேன், ஃபீலிங் ஆஃப் அ டீப் சேட்னஸ். ஸோ ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த விஷயம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு மீன் பண்றாங்க. தேர் இஸ் அ பால் ஆஃப் க்ளூம் இன் த climate world over what US latest exists might mean, particularly when the global has finished the first full calendar year above the 1.5 degrees Celsius mark. ஸோ நான் இங்கிலீஷ் பேசக்குள்ள ஒரு மாதிரி திக்குது அப்படின்னா என்னோட ஆக்சுவலாக என்னோட டங்கில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காயம் மாதிரி இருக்குது. அதனால என்னால் கரெக்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் அப்படின்றது வரமாட்டுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போது இவங்க வெளியே வந்தது யார், யூஎஸ் கவர்மெண்ட் வெளியே வந்தது ஒரு பெரிய கஷ்டம். உலகத்தில் இருக்க மற்ற கண்ட்ரிகளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த ஒரு கேலண்டர் இயர் 1.5 டிகிரி செல்சியஸ் மார்க்குக்கு மேலே தான் இந்த உலகம் வந்து கடந்திருக்கு. இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது இந்த குளோபல் அந்த வார்மிங் இருக்குல்ல, அந்த வார்மிங் இது கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த வருஷமும் அதுக்கு மேலதான் முடிஞ்சிருக்கு. இந்த டைம்ல இவங்க எக்ஸிட் ஆகிறது உலக உலக நாடுகளுக்கு ரொம்ப ஒரு கஷ்டம், ஒரு ஒரு நற்செய்தி கிடையாது. The US is the second largest emitter of the greenhouse gases. அப்ப யாரு first emitter of the greenhouse gases அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. By virtue of being the most powerful economy, உலகத்திலே ஒரு பவர்ஃபுல் எக்கனாமி அப்படின்னா நம்ம யூஎஸ் சொல்லுவோம். It has the arrogated to itself the mantle of global leadership in addressing climate change. இந்த இடத்துல arrogated அப்படின்னா என்ன, அரோகேட்டட் அப்படின்றது அசியூம், அவங்க வந்து அசியூம் பண்றாங்க, அவங்கள தான் அசியூம் பண்றாங்க. என்னவா அசியூம் பண்றாங்க அப்படின்னா மேண்டல், மேண்டல் அப்படின்றது கவசம், பாத்திரமா மேண்டல் அப்படி கவசம், கவரிங், அவங்க தான் உலகத்தை வந்து கவர் பண்றாங்க, காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எதுல அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச். பட் நவ் தட் த லீடர் ஹஸ் ஹேட் தி ஸ்பாட்டியஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் கீப்பிங் டு த டேர்ம்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் அக்ரிமெண்ட். இந்த இடத்துல ஸ்பாட்டியஸ்ட் அப்படின்னா என்ன, ஸ்பாட்டியஸ்ட் அப்படின்றது சடன், சமச்சீரே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தமிழ் மீனிங் சொல்றாங்க. ஸோ சடனா அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்றது அவங்க குளோபல் லீடர்ஷிப்பா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா, பட் அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கிறாங்க. ஒன் whose rule book the US played a major role in a compiling perhaps. ஸோ perhaps அப்படின்றது சந்தேகத்துக்குரியது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவாங்க. பார்த்துருமா, perhaps அப்படின்றது ஓகே சாத்தியமானதாக, மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு perhaps அப்படின்ற மாதிரி நம்ம வார்த்தை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல கம்பைலிங் அப்படின்னா என்ன, கம்பைலிங் அப்படின்றது அசம்பிள், ஓகேவா, எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறது நம்ம கம்பைலிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல யூஎஸ் வந்து ஒரு எல்லா நாட்டு மக்களையும் ஒன்னா சேர்க்கிற விஷயமாகவும் அதை தாண்டி எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற விஷயமா தான் இருந்தது. பட் அது வந்து என்ன ஆச்சு, maybe it is a time for the rest of the world to reassess America's role in the addressing climate change. பட் இந்த டைம்ல அமெரிக்காவோட முடிவு, இந்த முடிவு உலக மக்கள் திருப்பி அதை ரீஅசஸ் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்தோம்ல, இந்த லைனை திருப்பி சொல்றாங்க. உலக மக்கள் அவங்களோட நிலைப்பாடு, யூஎஸோட நிலைப்பாடு இப்ப பார்க்கணும். பிகாஸ் அவங்க உலகத்திலே ஒரு ஒரு டாப் எக்கனாமியா இருக்காங்க. பட் கிளைமேட் சேஞ்சில் நாங்க இருந்து வெளியே வரோம் அப்படின்னா என்ன அர்த்தம், எங்களால அதை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு தானே அர்த்தம். அதை தான் இப்போ உலக நாடு வந்து இதை அசஸ் பண்ணணும், அவங்கள மறுமதிப்பீடு செய்யணும். யூஎஸ் வந்து ஒரு பெரிய கண்ட்ரியா நினைக்கிறத ஒரு மறுமதிப்பீடு செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லி முடிக்கிறாங்க. செகண்ட் பேராகிராஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்டர் போத் ரிபப்ளிகன் அண்ட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ். ஸோ ரெண்டுமே வேற கவர்மெண்ட். நம்ம ஊர்ல இப்படி திமுக அதிமுக மாதிரி இவங்க ரிபப்ளிகன் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ். த யூஎஸ் டொமஸ்டிக் பாலிசி ஆன் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஆஸ் அ சப்சோவியன்ட் டு பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றாங்க. இந்த இடத்துல சப் சோவியன்ட் அப்படின்னா என்ன, சப் சோவியன்ட் அப்படின்றது எங்க இருக்கு, இந்த இடத்துல இன்ஃபீரியர், துணை, ஓகேவா. சப்சர்வியன்ட் அப்படின்றது இன்ஃபீரியர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா பிசினஸ் இன்ட்ரெஸ்ட்காக மட்டும்தான் இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனது பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது பிடன் இருக்கக்குள்ளே அது அதிகமாகிடுச்சு. த யூஎஸ் ரிமைன்ஸ் வேர்ல்டு லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் ப்ரொடியூசர். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வரைக்கும் க்ரூட் ஆயில் ப்ரொடியூசர்ல யூஎஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அச்சீவிங் ரெக்கார்ட் ப்ரொடக்ஷன் 2023. இது எல்லாம் இவங்க பண்றாங்க. உலகத்திலே பெரிய க்ரூட் ஆயில் ப்ரொடியூசரா இருக்காங்க அப்படின்னா அங்க கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். கரெக்ட் தானே. த கண்ட்ரி இஸ் ஆல்சோ தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கேஸ். ஸோ கேஸ் ப்ரொடக்ஷன்லயும் அவங்க ஃபர்ஸ்ட் 2022 became the world largest exporter for LNG, liquefied natural gas-க்கு இவங்க தான் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டரா இருக்காங்க உலகத்துல. மிஸ்டர் ட்ரம்ப் has only committed to add on to this already substantial base. இப்போ இவர் உள்ள வந்ததுனால ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துல இவர் இதுக்கப்புறம் ஆட் பண்ண தான் போறாரு. எனக்கு அதுல இருந்து ஒரு விஷயத்துல இருந்து காசு அதிகமா வந்துட்டு இருக்கு, நான் எதுக்கு அதை நிறுத்தணும், அதுதான் அவங்களோட கான்செப்ட். ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். இவர் ஏன் எனக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் வேணாம் அப்படின்னா, இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமி, மோஸ்ட் ஆஃப் த இன்கம் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ஆயில்லையும் கேஸ்லையும் தான் இருக்கு. இது ரெண்டுத்தையும் எடுக்கணும் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா அதிகமான கேஸ், அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்றது நம்ம வெளியிட்டு தான் ஆகணும். பட் நம்மளால அந்த டார்கெட் அப்படின்றத அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் நைஸா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இது கரெக்டா இல்லையா அப்படின்றது மற்ற நாடுகளும் மறுபரிசீலனை செய்யணும். யூஎஸ் ஒரு பெரிய எக்கனாமி அப்படின்ற மாதிரி திங்க் பண்றத
மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, சூப்பரா இருக்கா? அந்த ஒரு ஃப்ளோ புரிஞ்சிருச்சா என்ன சொல்ல வராங்கன்னு? ஓகே. The US is critically short of the achieving its target of greenhouse gas emission. நான் இப்போ தான் சொன்னேன், அவங்க வந்து அவங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ண போறது கிடையாது. As of 2022, the US has achieved only about one third of its 2030 emission reduction target. ஸோ 2022ல ஒன் தேர்ட், மூணுல ஒரு பகுதி தான் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அவங்களோட டார்கெட்ல. இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் இஸ் presidency, Mr. Biden increased US emission reduction commitment to 61% to 66%. ஸோ அவரோட லாஸ்ட் வீக்ல அவர் இருந்தப்போ, பிடன் இருந்தப்போ அவர் லாஸ்ட் வீக்ல என்ன பண்ணிட்டாரு, 66% மாத்திட்டாரு 2005 லெவல்ஸ் பை 2035. 2035க்குள்ள 66% ஆஃப் 2005 லெவல்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ரூல போட்டாரு. திஸ் டூ கால்குலேஷன் சஜஸ்ட் will be insufficient to meet the 1.5 degree target. இந்த ஒரு கால்குலேஷனுமே போட்டாலுமே ஆனா 1.5 டிகிரி டார்கெட் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரைவேட் கேபிட்டல் ப்ராப்பிங் அப். இந்த இடத்துல ப்ராப்பிங் அப் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ராப்பிங் அப்? டு ஸ்டாப் ஃப்ரம் ஃபெயிலிங் ஆர் ஸ்லிப்பிங் பை பிளேசிங் சம்திங் அண்டர் ஆர் அகேன்ஸ்ட். இந்த இடத்துல நம்ம இதை விட வச்சுக்கலாம். டு ஸ்டாப் ஃப்ரம் ஃபெயிலிங், ஓகே, சாரி, ஃபாலிங். ஒரு விஷயம் கீழே ஒருத்தவங்க நம்ம வந்து தடுக்கணும். எந்த விஷயத்தை தடுக்கணும்? ரினியூவபிள் எனர்ஜி ஹஸ் grown exponentially. ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்றது exponential grown ஆகுது. ஆனா since Mr. Bush and is now too substantial for Mr. Trump and his financial backers to ignore. ஆனா அந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்பா இருக்கட்டும் இல்ல புஷ்ஷா இருக்கட்டும் எல்லாருமே அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. while it will take a year for the exit to be formalized. ஸோ இருந்தாலும் ஒரு வருஷம் ஆகும் அவங்க ஃபார்மலைஸா வெளியே ஆகிறதுக்கு. 1 year ஆகும். it is likely that US behind the scenes engagement especially at the next climate meet in Brazil 2025 will continue. பட் இருந்தாலுமே அவங்களோட இப்ப வரப்போற, அதாவது நவம்பர் 2025ல இந்த சிஓபி மீட்டிங் எங்க நடக்க போகுது, சிஓபி 30 மீட்டிங் பிரேசில்ல நடக்க போகுது. மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அந்த இடத்துல இவங்களோட என்கேஜ்மெண்ட் அப்படின்றது அங்க இருக்கும் தான். ஏன்னா 1 year ஆகும், அபிஷியல் வெளியே வரதுக்கு 1 year ஆகும். ஹேர் அப்படின்றது ஸ்பீடு, ஓகேவா. ஹண்டிங் அப்படின்றது அட்டாக். ஹவுன்ஸ் அப்படின்றது டாகிஸ், ஓகேவா, பந்தய நாயின்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம வந்து ஹவுன்ஸ் அப்படின்ற சொல்லுவோம். இப்போ அவரு என்ன செய்யறாரு, அவர் இப்ப என்ன பண்றாரு, அந்த ஃபொசில் ஃபியூல்ஸ் இருக்குல்ல, அவங்க தோண்டி எடுக்கிறாங்கல்ல, அதுக்கும் நான் ஆப்போசிட் கிடையாது, ரெனியூவபிள் எனர்ஜிக்கும் நான் ஆப்போசிட் கிடையாது. ஸோ ரெண்டுத்தையும் நான் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் யார் மிஸ்டர் ட்ரம்ப் அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியல் சொல்லி கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்க. ஸோ நல்லா இருந்ததுல, நல்லா எதனால அவங்க வெளியே வராங்க அப்படின்றத ஒரு சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இதில் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, இதில் ஆயிலும் கேஸ்லையும் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது, அதனால் அவங்க அதை விட்டு வெளியே வர வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எடிட்டோரியல் முடிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான எடிட்டோரியல். ஸோ இந்த எடிட்டோரியல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்கள். இன்னைக்கு நாளோட இந்த இந்த வேர்டு சினானிம் ஆன்டனிம் தமிழ் மீனிங் இந்த பிடிஎஃப்ல போய் படிங்க. ஸோ நான் வீடியோவில் உங்களுக்கு நான் இதை சொல்லலை, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்களே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ பிடிஎஃபோட லிங்க் நம்மளோட டெலிகிராம் சேனல் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோவில் இருக்கு, போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, படிங்க. நாளைக்கு வீடியோ வராது, சாட்டர்டே. ஸோ மண்டே மார்னிங் கரெக்டாக கன் மாதிரி வெள்ளிக்கிழமையோட கண்டென்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மண்டே எல்லாரையும் நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஆல், பாய், ஹாவ் அ கிரேட் டே.